ரக்ஷிதோட வீட்ல எவ்வளவு லைட் செட் பண்ணிருக்காங்கன்னு. மோனிகா, தீபாவளி வருதுல, அதுதான் இப்படி லைட் செட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்கம்மா. வானே, நம்ம அம்மா கிட்டே சொல்லி நம்ம லைட்லாம் செட் பண்ண சொல்லலாம். சரி வா போலாம். அம்மா. என்னம்மா? அம்மா, எல்லா வீட்லயும் அழகா சீரியல் செட் லைட்லாம் போட்டுட்டாங்கம்மா. எல்லார் வீட்லயும் லைட் போட்டாங்களா? அப்ப நீ எல்லார் வீட்லயும் போய் பாத்துட்டு வரீங்களா? லைட் செட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கியா? சரி வாங்க, நம்மள மேல போயிட்டு லைட் செட் பண்ணிட்டு வந்துடலாம். மோனிகா, நான் இங்க லைட் செட் பண்றேன். சரிண்ணே. வாவ், நம்ம வீடு எவ்வளவு அழகா இருக்கு. அந்த ரக்ஷிதா பொண்ணு வீட விட நம்ம வீடு சூப்பரா இருக்கு. ஆமா மோனிகா, நம்ம வீடு தான் சூப்பரா இருக்கு. சரி சரி, நைட் ஆயிடுச்சு, வா வா நம்ம பட்டாசு வெடிக்கலாம். எடுத்துட்டு வரலாமா? அண்ணா, இது என்னதுடா? மோனிகா, இதுதான் லாந்தர். இது மேல போயிட்டு வெடிக்கும், பாக்குறியா? என்னடா இது பறந்து போயிட்டே இருக்கு, வெடிக்கவே இல்ல. ஆமா மோனிகா, அது எப்ப வெடிக்கும்னு எனக்கே தெரியல. அப்ப அது புஷ் போல இருக்கு, வெடிக்கவே வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். நான் என்னோட ஃப்ளார் பட்டை வெடிக்க போறேன். என் பூத்தொட்டி செம்மையா எரியுது. மோனிகா, இங்க பாரு என்னுடைய ராக்கெட். ஐயோ அண்ணே, இவ்ளோ பெரிய ராக்கெட்டா? இத ஐசா கிட்ட கொடுத்துறாதே, அப்புறம் இதோட சேர்ந்து அவன் பறந்து போய்டுவான். பறக்க மாட்டியா? சரி சரி இரு, முதல்ல ராக்கெட் விடலாம். என்ன இந்த ராக்கெட் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு? அண்ணே, என்கிட்ட ஒரு பட்டாசு தானே இருக்கு. ஐசக்கு நீ உன் பட்டாசு கொடுங்க. என்னது, ஏன் பட்டாசா? நான் தர மாட்டேன். சரி சரி, அழாத தம்பி, அழாத. இரு, நான் உனக்கு பட்டாசு வாங்கி தரேன், சரியா? அண்ணே, இது போன வருஷம் பட்டாசு. இத வேணா நம்ம ஐசக்கு கொடுத்துடலாமா? போது. சரி சரி, குடு குடு குடு. இந்த ஐசக் பட்டாசு கொடுத்திருக்காங்க, இது வெடிக்கலாம். மோனிகா, அவன் அழ ஆரம்பிச்சிட்டாமா. சத்தத்தை கேட்டு அம்மா வந்துருவாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவன் அழுகி நிறுத்து. பிரபு, மோனிகா ஏன் ஐசா கழுவுறா? அண்ணா, அம்மா வராங்கடா. ஆமா மோனிகா, சீக்கிரம் அழுகி நிறுத்து. டேய் ஐசக், பாய்விடு. அம்மா. ஏ சோம்பேறி பசங்களா, எதுக்கு தம்பி அழ வைக்கிறீங்க? அம்மா, நான் ஒண்ணும் பண்ணலமா. அம்மா, யாரோ பட்டாசு வெடிக்கணுமா? சரிப்பா. தம்பிக்கு பட்டாசு கொடுங்க, அவனை வெடிக்கிட்டா. சரிமா. இந்தா. நான் ஒரு பட்டாசு கூட வெடிக்கல, எல்லாமே இவனுக்கே கொடுக்கறதா போயிடுச்சு. இந்த கொசு என் தூக்கத்தை கெடுத்துச்சு. என்னங்க, எழுந்துருங்க. நீங்க அந்த கொசு கடிக்கு நீங்க பாட்டு நல்லா தூங்குறீங்க. என்ன ஒரு வழி பண்ணுங்க. கொசு கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், கம்னரு. எங்க இந்த பாருங்க, கொசு போறதுக்கு என்ன வழி பண்ணுங்க. எல்லாம் உங்க தூங்க விட மாட்டேன், ஏந்துருங்க. இந்த பாரு சார்லா, கொசு வரும், கடிக்கும், ரத்தத்தை குடிக்கும், அப்புறம் அது பாட்டுன்னு பறந்து போயிடும். நீ குண்டா தானே இருக்கிற, கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்தா நான் குறைஞ்ச போயிடுவேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தூங்க விடு. சாயங்காலம் ஆக வேணாம், உடனே ஊர்ல இருக்கிற கொசு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தீங்க. மோனிகா, ஐசே, சீக்கிரம் ஜன்னல கதவெல்லாம் சாத்துங்க. கொசு எல்லாம் உள்ள வந்து பாருங்க. ஜன்னலு கதவு எல்லாத்தையும் சாத்தியாச்சுமா. இருந்தாலும் இந்த கொசு வீட்டுக்குள்ள எப்படியோ வந்துடுச்சுமா.
ஏல கொசு எல்லாம் உள்ள வந்துச்சா? ஏய் கொசு, உங்களை ஒருத்தரையும் நசுக்கி நசுக்கி சட்னி ஆக்குறேன். இல்ல என் பேர் சரளா இல்ல. சாரி மணிக்கா. அம்மா அங்க பாருமா, அப்பா தலைமையில கொசு. என்னங்க அப்படி இல்லங்க, அசியாதீங்க. அப்படி இல்லங்க, அப்படி இல்லங்க, கொஞ்சம் கூட அசிய கூடாது. அசையாதீங்க, இப்படி இருங்க. கொஞ்சம் கூட அசைய கூடாது. 1 2 அங்க போச்சா கொசு? அப்பாக்கு போய் தண்ணி அடிச்சோமா? அப்பா ரொம்ப மயக்கத்துல இருக்காருமா. என்னங்க கேளுங்க. ஆமா, உடனே போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடு. என்னங்க கேளுங்க. அப்பா அவர் முடிச்சிட்டாரு. நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? என்னங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் உங்க மனைவி சரளா. அங்க பாருங்க, நம்ம பசங்க மோனிகாவும் ஐசக்கும். என்னது, நம்ம பசங்களா? அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் பேர் என்ன? நான் யாரு? என்னங்க டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு சாப்பிட எதுனா எடுத்து வரேன். நீங்க அமைதியா படுங்க, அப்படியே படுங்க, படுங்க படுங்க. பாரு பசிவா, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. வாங்க உள்ள போலாம், வாங்க 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 வாங்க. ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டேன். கொசு அடிக்குன்னு சொல்லிட்டு உங்க அப்பா அடிச்சு இப்படி பண்ணிட்டேனே. அம்மா பேசாம நம்ம டாக்டரை கூப்பிடலாமாமா? ஐயோ டாக்டர் எல்லாம் வேணாம். அவங்க வந்தாங்கன்னா உங்க அப்பாக்கு இப்படி ஆச்சுன்னு ஊருக்கே தெரிஞ்சிடும் மோனிகா. அம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கால் பண்ணுங்க. சொல்லுப்பா. அம்மா நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? அப்பா திருப்பி அதே மாதிரி அடிச்சிடலாம். ஆமாம்மா, நான் கூட இந்த மாதிரி நிறைய படத்துல கேள்விப்பட்டிருக்கேம்மா. நீங்க அப்பாவை எப்படி மண்டையில அடிச்சீங்களோ அதே மாதிரி திருப்பி அடிச்சீங்கன்னா அவரு திருப்பி பழையபடி வந்துருவாரு. நானும் அதான் சொல்ல வந்தேன். உண்மையாவா சொல்றீங்க? ஆமாம்மா. சரி சரி, அதுவே ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஐசக் போ, அப்பாக்கு நீ சாப்பிட கொடு. மோனிகா நீ அந்த நெட்டை எடுத்துட்டு வா, அதுலயே உங்க அப்பாவால அடிச்சு பாப்போம். ஐசக் இப்போ உங்க அப்பாக்கு சரியாயிடும்ல? எனக்கு என்னமா தெரியும், நான் சினிமா பார்த்து தான் சொன்னேன். ஆமாம்மா, இந்த வாட்டி நீங்க அப்பாவை ரொம்ப வேகமா அடிச்சிட்டீங்கம்மா. அப்பா மேல இருக்க கோவத்துல தீட்டிட்டீங்களா? என்ன 2 பேரும் எப்படி சொல்றீங்க? என்னங்க எழுந்துருங்க. என்னங்க அப்பா தலையில திருப்பி கொசு. என்னது கொசுவா? அம்மா அப்பாவை மறுபடியும் அடிச்சிட்டியேம்மா. என்னங்க என்னங்க எங்க அப்பா பழையபடி வந்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2ல பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐசக் அடம் பிடிக்காம ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? அம்மா எனக்கு வேணாம்மா. என்னது சாப்பாடு வேணாமா? அப்பனா என்ன சாப்பிட போற? நான் பீஸா சாப்பிட போறேன்மா. பீஸாவா? பீஸாலாம் ஒண்ணும் கிடையாது. சாப்பாடு வேணா போ. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேர் சாப்பிடுங்க. போ போ, பசினா தன்னால வந்து சாப்பிட போற. ச்சே, எவ்வளவு பண்ணாலும் இந்த ஸ்கூல் ஹோம்வொர்க் குறையவே மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் தான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறது. ரொம்ப பசிக்குதே. ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கான்னு போய் பாப்போம். அட வா, இவ்ளோ லாலிபாப்பா. இது யாருங்க வாங்கி வச்சிருக்கா? சரி இதை எடுத்து சாப்பிடலாம். என்னப்பா பசிக்குதா?
என்ன திருடுறாங்களா? வா போய் பார்க்கலாம். சரிம்மா. ஏய் இவ்வளவு லாலிபாப்பா? அப்பா பசிக்கு ஒண்ணு சாப்பிடலான்னு தான்ப்பா. வேணும்னா இந்தாங்க, நீங்களும் ஒண்ணு சாப்பிடுங்க. சரி, நம்ம ஒரு 4-5 சாப்பிடலாம். இதை எங்க ஒளிச்சு வைக்கலாம்? மோனிகா, இதெல்லாம் என்னது? அம்மா என்னாச்சுமா? அம்மா இதெல்லாம் நான் சாப்பிடலம்மா. இல்லம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. நேத்து ராத்திரி மறைஞ்சு நீ சாப்பிட்டது எனக்கு தெரியாது நினைச்சியா? அதுக்கு நீ இவ்வளவு சாக்லேட் சாப்பிடுவ? அம்மா நான் வெறும் ஒரே ஒரு சாக்லேட் தான் எடுத்து சாப்பிட்டேன். இவ்ளோ சாக்லேட் யார் சாப்பிட்டான்னு எனக்கு தெரியாதுமா. நீ சொல்லுப்பா, நேத்து ராத்திரி அப்பாவும் அக்காவும் சாக்லேட் எடுத்ததை நம்ம பார்த்தோம் தானேப்பா? அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க, நான் பார்த்தேன். சாப்பிட்டு இல்ல நான் சொல்றேன் உன்னை. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ராத்திரி 3 மணி. நாங்க உட்கார்ந்து எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா, மேகி செஞ்சு கொடுக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா அப்பா 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அக்கா, போன வாரம் நம்ம சார்லி கேம் விளையாடணும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? சார்லி ஆர் யூ தேர்? ஆமா, அது எப்படி மறக்க முடியும்? கேம் முடிக்கிறதுக்குள்ளதான் அம்மா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாக்கா, அது எனக்கு ரொம்ப பயமாச்சு. அப்போ சார்லி வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுச்சுல, அது இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காக்கா. என்னடா தம்பி சொல்ற? அக்கா, இங்க பாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இல்ல ஐசக் இல்ல. ஆமாக்கா ப்ளீஸ். இவன் என்ன சொல்றான்னு புரியுதா? மேகியையும் ஸ்ப்ரைட்டையும் ஒண்ணா சேர்க்க சொல்றான். இல்ல. ஐயோ, அக்கா, சார்லி. ஐசக் என்னாச்சு? அக்கா, கர்டன்ஸ்லாம் அடிச்சா, அதனால சார்லி வந்துச்சான்னு நினைச்சிட்டேன். சரி வா, நம்ம போய் பாப்போம் சார்லி போயிடுச்சான்னு. அக்கா, இந்தாக்கா, இந்த மேகி செய்யே. நான் சார்லி வந்தான்னு பாக்குறேன். சரி தம்பி. இப்ப நம்ம இந்த மேகியையும் ஸ்ப்ரைட்டையும் ஒண்ணா சேர்த்து செய்ய போறோம். ஸ்ப்ரைட் எதுக்கு குடிப்பாங்க? ஃப்ரெஷ்னஸ்க்காக குடிப்பாங்க. அந்த ஸ்ப்ரைட்டையும் மேகியையும் இப்ப நம்ம ஒண்ணா கலந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இதை எப்படியும் நான் சாப்பிட்டு போறதில்ல, என் தம்பி ஐசக்கு தான் கொடுக்க போறேன். எனக்கு என்னமோ சார்லி வந்த மாதிரியே இல்ல. அக்கா, சார்லி எப்ப வேணாலும் வரும்க்கா. ஆமா ஐசக், அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மோசமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? அதோ ராத்திரி 3 மணிக்கு.
எல்லாம் இந்த ஐசக்கால தான். இது அவனுக்கே தான் கொடுக்க போறேன் சாப்பிடறதுக்கு. ஐயோ, சார்லி வந்துருச்சு. சார்லி வந்துருச்சுடா. என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கதவு தட்ட சவுண்ட் கேட்டதுக்கா, அதுக்கு அப்புறம் கதவு திறந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குதுக்கா. ஐசக் நான் பார்க்கல, வேற சத்தம் தான் கேட்டுச்சு. ஐயோ ஐசக், நீ பண்ற அலப்பறையில அந்த மேகி நான் அப்படியே விட்டு வந்துட்டேன். மேகி நான் அப்படியே பாத்துக்கலாம்க்கா. இப்போ நீ என் கூட இரு. டேய், இப்போ நம்ம போய் மேகி பார்க்கலனா அது தீஞ்சிரும். அப்புறம் நம்ம என்னதான் சாப்பிடுறது? ஒண்ணு ஆகாது. நீ விடு என்ன. ஐயோ மேகி. இந்த ஐசக் பண்ற சார்லி அலப்பறையில மேகி அப்படியே விட்டுடோமே. இப்படி ஆயிடுச்சு. இதுல வேற நம்ம இந்த ஸ்ப்ரைட்ட வேற கலந்து வச்சிருக்கோம். இப்போ இததான் சாப்பிட்டாகணும். தட்டு எங்க இருக்கு? வா ஐசக், இப்ப சாப்பிடலாம். என்னது இது? ஏதோ குழந்தை அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. வா ஐசக், போய் பார்க்கலாம். அக்கா ரெண்டு போறேக்கா. வா, நம்ம ரெண்டு பேருமே போலாம். அக்கா, வெளிய யாருமே இல்லையே. ஆமா ஐசக், எனக்கு தெரிஞ்ச வெளிய யாருமே இல்ல. ஐசக், யாரா டிவி ஆன் பண்ணுது? அக்கா, அதெல்லாம் நீ யோசிக்காத. ஃபர்ஸ்ட் டிவி ஆஃப் பண்ணிட்டு வா, நம்ம மேகி சாப்பிடலாம். சரி தம்பி. இது வேற ஸ்ப்ரைட் கலந்த மேகி, எப்படி இருக்குன்னு தெரியலையே. சாப்பிடுவோம். ஆமா தம்பி, இது ரொம்ப இனிப்பா இருக்குது. ஐசக், பயப்படாத. கரண்ட் தான் போயிருக்கு. நான் போன்ல டார்ச் ஆன் பண்றேன், சரியா? அப்பா, நல்ல வேளை கரண்டே வந்துடுச்சு. ஐசக், நமக்கு 3 மணிக்கு படிப்பு வேணும், மேகி வேணும். வாடா, நம்ம தூங்கலாம்.